வாடி ராசாத்தி புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி வரியா புலியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா உன் பேர மைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு 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 என்ன பாட்டு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும் திண்டுக்கல் கூட்டு ரெண்டு மாட்டி பூட்டி வைக்கும் வாடி ராசாத்தி ஒன்னடியே காப்பாத்தி ராசாத்தி 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 வாடி நீ வாடி அடவாடி வெல்கம் டு வெற்றி ஆன்லைன். நான் உங்க ரேமா. இன்னைக்கு நம்ம எந்த நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம்னாக்கா நம்மளோட சாதனை சிற்பிகள். வழக்கமா சும்மா கையாட்டிட்டு வந்து உட்காந்துருக்கிறேன். நான் இன்னைக்கு கையில ஒரு ஃப்ரேமோட உட்காந்துருக்கேன். அந்த ஃப்ரேம் என்னன்னு முதல்ல நீங்க பாருங்க. இது வந்து மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட். யாரோடன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம 5 வயது 8 மாதம் அப்படின்னு நீங்க போட்டிருக்கு. என் பக்கத்துல இந்த கியூட் கேர்ள் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. இவங்க யாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இவங்க தான் நம்ம ஸ்ரீ அபிராமி ஐஸ் ஸ்கேட்டிங் சாம்பியன். ஓகே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. ரொம்ப ஷையா அவங்க பேசுறாங்க. ஓகே, ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க. எங்கேருந்து வந்திருக்கீங்க? மலேசியாலேருந்து வந்திருக்காங்க. வெரி குட். ஓகே, ஸோ அக்கா மலேசியால தான் வந்திருக்கேன். நீங்க மலேசியால எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க? புச்சோ பார்த்தீங்களா? நான் ஒன்று சொன்னா அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஸ்ரீகம்பங்கலேருந்து வரீங்க. ஓகே, உங்களுக்கு எத்தனை வயசு? 6 வயசு. அதாவது 5 வயது 8 மாதம் ரெக்கார்ட்ல போட்டிருக்கேன். உங்க பர்த்டே டிசம்பர்னா அப்ப கரெக்டா 5 வயசு 8 மாசம் ரைட்டா? ஓகே, பயமா இருக்கா? அக்கா பக்கம் பயமா இருக்கா? ஏன்னா பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டேன். பாப்பா போய் கொடுத்துருக்கேன். பாப்பா ரொம்ப சைலண்டா உட்காந்து. சரி சொல்லுங்க, நீங்க என்ன செஞ்சீங்க பேங்காக்ல போய்? என்ன செஞ்சுட்டு? ஸ்கேட்டிங். சரி, ஐஸ் ஸ்கேட்டிங் நீங்க போறீங்க இல்லையா? எத்தனை வயசுலேருந்து ஐஸ் ஸ்கேட்டிங் போறீங்க? நீங்க சத்தமா பேசுங்க, ஏன்னா அவங்களுக்கு கேட்காது. ஓகேவா? முதல் சத்தம் அவ்வளோ சத்தமா வந்துச்சு, இப்போ சத்தத்தை காணும். ஓகே, எத்தனை வயசுலேருந்து செய்றீங்க? 3 வயசுலேருந்து செய்றீங்க. ஓகே, யார் உங்களை கொண்டு போய் ட்ரைனிங் சேர்த்து விட்டா? அம்மா சேர்த்து விட்டாங்க. அம்மா பேர் என்ன? அப்பா பேரு? ஓகே, ஸோ சொல்லுங்க, நீங்க அம்மா செல்லமா அப்பா செல்லமா? ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி குழந்தைங்களுக்கு. அம்மா செல்லமா அப்பா செல்லமா? அம்மா செல்லம் அப்பா செல்லம். நானும் இந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஓகே, உங்களுக்கு அக்கா தம்பி அக்கா அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்க? கூட போதுங்க எத்தனை பேர்? கூட யாரும் இல்லை, நீங்க ஒண்டிதான் சோலோ சைல்டு. ஓகே, சோலோவா? சிங்கிளாக தான் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இங்கே வந்து என் கண் முன்னாடி 1 2 3 4 5 6 கோல்டு மெடல் இந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கம் 4 மெடல் இருக்கு. ஸோ இப்போ நான் ஒன்றுனா காமிக்கணும்க்கா. இது வந்து இந்த வருஷத்தோட, அதாவது இது வந்து பிரான்ஸ் மெடல் 3வது. ஸோ ஐஸ் ஸ்கேட்டிங் ஏஷியா பேங்காக்ல எடுத்துகிட்டு வந்தது. இது வந்துட்டு நம்மளோட செகண்ட் சில்வர் மெடல்.
என்னதான் அது கோல்டு கலர் இருந்தாலும் அது சில்வர் மெடல். ஓகே, இப்போதான் உச்சகட்டம். 1 2 3 டிங் டாங் சவுண்ட் இல்லையா? 4. ஸோ 4 கோல்டு மெடல் எடுத்திருக்கீங்க. அண்ட் ஓவரால் சாம்பியன் இல்லையா? எப்படி செஞ்சீங்க? தெரியாதா? என்ன சொல்றீங்க நீங்க? இப்படி நீங்க தெரியாதுன்னு சொல்லலாம். அவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு வந்து தெரியாதுன்னு கூலா உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? சரிங்க, என்ன எப்படி செஞ்சீங்க? என்னென்ன செஞ்சீங்க அங்க போய்? என்ன ஸ்டைல் செஞ்சீங்க? என்னென்ன ஸ்டைல் அங்க செஞ்சீங்க? அவங்க ரொம்ப ஷை பண்றாங்க நினைக்கிறேன். சொல்லுங்க. அக்கா ஐஸ் ஸ்கேட்டிங் பத்தி ஒன்றும் தெரியாது, சொல்லுங்க. என்னென்ன ஸ்டைல்லாம் செஞ்சீங்க? டீச்சர் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க? என்னென்ன சாங்க்கு நீங்க ஆடினீங்க? சரி, என்னென்ன சாங் ஆடினீங்க? அப்படி சிரிச்சிட்டு யாரா சாங் ஆடினீங்க? சரி, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க செந்தூரா சாங் ஆடினீங்களாமே போன வருஷம். அது யார் அது பாட்டு சூஸ் பண்ணா? செந்தூரா சாங் நீங்களே சூஸ் பண்ணீங்க. சரி, செந்தூரா சாங் 2 வரி பாடுங்க. அங்க ரொம்ப ஷையா பண்றாங்க. ஒரு பல்லு காண நான் பார்த்துட்டேன். நான் சொல்ல மாட்டேன் யார்ட்டையும். ஓகேவா? அதனாலதான் அவங்க முதல்ல இந்த வாய் திறக்காம பேசுறது. அதனாலதான் தானே. ஏபிசிடி சொல்றீங்களா? சொல்ல மாட்டேங்க. இல்ல நீங்க சொல்றீங்க ஏபிசிடி சொல்லுங்க. டயர்ட் ஆயிட்டாங்க. நான் கேள்வி கேட்டு டயர்ட் ஆயிட்டா, அவங்க மௌனமா இருந்தே டயர்ட் ஆயிட்டாங்க. சரி, சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தெரியலன்னு தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, இங்க ஐஸ் ஸ்கேட்டிங்க்கு யார் கூட்டிட்டு போனாங்களா? பேங்காக்கு யார் கூட போனீங்க? அம்மா அப்பா கூட்டிட்டு போனாங்க. கோச் கூட்டிட்டு போனாங்க. உங்க கோச் யாரு? உங்க கோச் பேர் என்ன? கோச் மிஷல். ஓகே, கோச் மிஷலை பத்தி சொல்லுங்க. கோச் மிஷல் எப்படி திட்டுவாங்களா? சரியா செய்யறனா? சரி, கோச் மிஷல் வந்துட்டு இப்போ பார்த்துட்டு இருந்தாங்கனாக்கா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கோச் மிஷல் திடீர்னு கோச் மிஷல் மின்னுக்கு வந்துட்டாங்க. ஓகே, வா ட்ரைனிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்படி செய்வாங்க. ஓகே ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் போகிறீங்க இல்லையா? மொதல் நீங்கள் செய்யறப்ப பயந்தீங்களா? விழுந்துருவோம் அப்படின்னு. விழுந்தீங்களா கீழே? இல்லை, 3 வயசுலேயே அவங்க ப்ளூவாக செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி அந்த உருவாம செஞ்சீங்க? சரி, ஐஸ் ஸ்கேட்டிங் பற்றி அக்கா கொஞ்சம் சொல்லுங்க. தெரியாது. அவங்க தெரியாத தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேன்னு இருக்காங்க. நெளிவுலாம் வேற எடுத்தாங்க. சரி, ஐஸ் ஸ்கேட்டிங்ல ஏதாவது ஒரு ஸ்டைல் செய்யுங்க. சும்மா கை மட்டும் செய்யுங்க. மிக்கி மவுஸ் மாதிரிலாம் வேற செஞ்சிருக்கீங்க நீங்க. இதான் மிக்கி மவுஸ் ஸ்டைல். வேற நீங்க பார்க்க வேற ரொம்ப கியூட்டா இருக்கு. சொல்லுங்க. சரி, அவங்க ரொம்ப ஷாய் பண்றாங்க. அவங்க நான் கொஞ்சம் தனியா கூட்டிட்டு போய் அப்படியே ஷாயெல்லாம் போக வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து போன வருஷம் அவங்க எடுத்த மெடல்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு சின்ன பிரேக் போறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பா இந்த பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. So stay tuned with us. We'll be back after a break. I am from Sunway Pyramid Ice, Philippines. Sorry, from Malaysia.
Thank you, Skater. Malaysian Adiradi Smule Singers. Malaysian Adiradi Smule Singers. Malaysia Adiradi Smule Artists. மலேசியன் அதிரடி ஸ்மூல் சிங்கர்ஸ் எப்பனா அக்டோபர் 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு செய்கிறாங்க. எந்த இடத்துல கேட்டிங்கன்னா விஸ்மா துன் சம்பந்தெல்லாம் செய்கிறாங்க. அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னைக்குனா 20th செப்டம்பருக்குள்ளே உங்கள் பேரை சப்மிட் பண்ணுங்கள். இந்த கேதரிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா அவங்களோட அஃபிஷியல் பேஜில்